ஹலோ ஆல், அம்மா வீட்டிலேருந்து டூருக்கு கிளம்பிட்டு பேக் டு கோயம்புத்தூர் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். டூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் பெங்களூர் ரீச் ஆகிட்டாங்க. வந்ததுமே சுடா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தேன். நைட் அம்மா இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வேர்க்கடலை சட்னி அரைக்கலாமேன்னு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்து பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டேன். வேர்க்கடலை சட்னி நான் எப்படி அன்றைக்கி அரைச்சிருந்தேன்னா, பிளெண்டரில் வேர்க்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு புளி, பூண்டு ஆட் பண்ணிட்டேன். வேணும்னா ஒரு சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணி அம்மா இட்லிக்கு மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஆட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா டூருக்கு போகிறதுனால ஒரு வேளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்ல சூடான இட்லிக்கு அந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. மதியம் லஞ்ச் எல்லாமே அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. லஞ்சுக்கு மட்டன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதில் கீமா பால்ஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஈரலும் குடலும் சேர்த்து தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கீ ரைஸ் வித் ஆனியன் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அம்மா சமையலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டயட் எல்லாம் சுத்தமாக பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.